இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும்தான், அதுவும் நம்ம நெல்லித்தோப்பு பங்குல சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா ஜோரமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். வானத்துதர்களுடைய அகமகிழ்வு, அவங்க துதி பாடுற மாதிரி கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியமானவர்களே, உங்களுக்கு பக்கத்துல பார்த்து ஒரு உங்களுடைய ஹேண்டை கொடுத்து கை கொடுத்து ஹாப்பி நியூ இயர் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. சந்தோஷம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பாடம் என்ன என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறாரு. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கத்துல இருக்காரு. சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்காரு. சொல்லுங்க. பிரியமானவர்களே, எண்ணிக்கை புத்தகம் முதல் வாசகம் 6வது அதிகாரம் 22 27 வரை. இதிலே 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 அவருடைய அன்பு, 2 அவருடைய அருள், 3 அவருடைய ஒளி, 4 அவருடைய அமைதி, 5 அவருடைய பாதுகாப்பு. என்னங்க? 1 அவருடைய அன்பு, 2 அவருடைய அருள், 3 அவருடைய அமைதி, 4 அவருடைய ஒளி, 5 அவருடைய துணை, பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இவர் நமக்கு துணையா இருக்கிறார், நம் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் பக்கத்தில் அமர்ந்திருப்பாரோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, வருத்தத்திலே, தனிமையிலே, வியாதியிலே, வலியிலே, வேதனையிலே, கவலையிலே, கஷ்டத்திலே, கதறலிலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நாம கொஞ்சம் அழுதா கூட அவர் நமக்கு தொலையில் இல்லை, தூரமாக இல்லை, அவர் நமக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க இந்த புத்தாண்டு நாளிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. எப்படி தெரியுங்களா? நல்லா அருமையா ஷர்ட் போட்டுக்கிட்டு இங்க வந்து முன்னாடி நின்று இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இங்க நின்று இருக்கிறாரு. உங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கிறாரு. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லுவீங்க. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். பிரியமானவர்களே, திருப்பாடல் 67 1வது வார்த்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் நம் 5 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். 1 ஆண்டவருடைய வழியை அறிய வேண்டும். 2 அடுத்தவருக்கு ஆண்டவருடைய வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். 3 எது நேர்ந்தாலும் யாருக்கு எது நடந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். 4 நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். 5 கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் நடுவிலே, நம் வாழ்விலே ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் 3 நிகழ்வுடைய விளக்கங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். 3 நிகழ்வுடைய விளக்கம், அர்த்தம் என்ன என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். 1 புத்தாண்டு, 2 அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லக்கூடிய இன்றைய திருவிழா, 3 ஆண்டவர் நம் அனைவருக்கும் அமைதி தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாள் அமைதியின் நாள் என்று அறிக்கையிடப்படுகிறது. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது புத்தாண்டு. புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஜானூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமை சொல்லிலிருந்து வருகிறது. அது ஒரு ரோமை தெய்வம். அந்த சிலைக்கு 2 பக்கங்களும் தலை இருக்கும். அந்த ரோமை தெய்வத்திற்கு சிலைக்கு 2 பக்கமும் தலை இருக்கும். ஒன்று
முன்னோக்கியபடியாக, மற்றொன்று பின்னோக்கியபடியாக இருக்கும். இந்த புத்தாண்டானது நமக்கு என்ன சொல்ல அழைக்கிறது என்று சொன்னால், நாம் கடந்ததை மறந்துட வேண்டும். கடந்த கசப்பான அனுபவங்களை, தீமைகளை, அவமானங்களை நாம் மறக்க வேண்டும். ஆனா நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்ததை நாம் மறக்க வேண்டும். இனி நடக்க போவதை நாம் எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும். அதன் அர்த்தம், பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் நடந்ததுக்காக. இரண்டாவதாக, நாம் ஆண்டவருக்காக எதிர்பார்க்கணும். ஐயோ, நல்லா உட்காந்துட்டோம், கேலண்டர்லாம் உட்காந்து அந்த நாட் குறிப்பேட் நம்ம எல்லாம் உட்காந்து டிக் பண்றோம். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம உட்காந்து டிக் பண்ணுவோம். ஆனா நாளைக்கு நம்ம எந்த இடத்துல இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா நாம் அங்க டிக் பண்றது எதுக்கு தெரியுங்களா? ஆண்டவரின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல வீட்டு அம்மா என்ன செய்யறாங்க, வீட்டுக்காரருக்கு நல்ல சமையல்லாம் காலைல டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்து அத்தாங்கிட்ட சொன்னாங்க. அத்தான், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நீங்க எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு கணவர் நாஸ்டாவை முடிச்சுட்டு, டிஃபனை முடிச்சுட்டு, நான் உனக்கு சாயங்காலம் வந்து சொல்றேம்மான்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு ஆபீஸுக்கு போயிட்டார். ஆபீஸுக்கு போய் திரும்பி சாயங்காலம் வந்தார். திரும்பி வந்த உடனே இந்த அம்மா பகல் முழுவதும் ஒரே டென்ஷன்ல இருக்கு. என்ன செய்ய போறாரோ, எப்படி வர போறாரோ, என்ன செய்ய போறாரோன்னு அவருக்கு தெரியாது, என்ன தர போறான்னு தெரியாது. நம்ம அவளுடன் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ரெடியா வேகமா காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கார்ட்ட குடிச்சு, என்னம்மா ஏதோ எதிர்பார்ப்போட இருக்க போல அப்படின்னு உடனே, ஆமாங்க நான் காலைல சொன்னனே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன செய்தாரு, ஒரு பெரிய பாக்ஸ், அது நல்லா கவர் பண்ணியிருந்தது, கிஃப்ட் மாதிரி கவர் பண்ணியிருந்தது. அதை எடுத்து தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த அம்மா வாங்கி அதை உடனே பிரிச்சு பார்த்தாங்க. அதுல பிரிச்சு பார்த்த உடனே அதுல என்ன எழுதுன்னு தெரியுமா? அதில் எழுதி இருந்தது, கனவுகளும் அதன் விளக்கங்களும் என்ற புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்காரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆகி ரொம்ப சந்தோஷப்படாம ரொம்ப வருத்தத்துல அப்படியே அந்த காப்பி போட்ட அந்த கப்பை கூட கழுவாம உட்காந்துருந்து. பிரியமானவர்களே, நாம் நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்திருப்போம். புதிய ஆண்டுல என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறோம் அப்படி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது நடந்த பிறகுதான் நமக்கு கொஞ்சம் மனசு ஆறும், இல்ல வேதனையா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டை, இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய விளக்கத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அப்பொழுது இந்த புதிய ஆண்டு எப்படியா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம் பக்கத்திலே அமர்ந்திருப்பார். 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், 3 பண்புகளை நாம் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் என்னங்க இது நடக்குமாங்க? ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். 2, ஒன்றாக அமர்ந்து பேசணும். என்னமா சொல்லும், என்ன எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நான் வந்துட்டே இருக்கமா, நான் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு வந்துருவேன். பேசுறமா, வீட்டுல வேலை தான், ரொம்ப பிஸியா இருப்பீங்க, மனைவி இடத்துல பேச முடியாது. ஒருவேளை மனைவி ஆபீஸ்ல பிஸியா இருப்பீங்க, கணவன் இடத்துல பேச முடியாது. உட்காந்து குடும்பத்தில் உட்காந்து பேசணுங்க. 3வது, ஒன்றாக சாப்பிட வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் போலகுது. ஒன்றாக சாப்பிட்றது கஷ்டமா, ஈஸியா? ஈஸி தாங்க. பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை நாம் சரியாக கடைபிடிப்போம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார், அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருவார். கரங்களை கொஞ்சம் உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, எசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 18 மற்றும் 19. நாம் 18ஐ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 19வது வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதம் நடக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், அருமடையாளங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம்? என்ன? 19வது வார்த்தை, நான் உங்களுக்கு ஒரு புது செயலை செய்கிறேன்.
உங்களுக்கு நான் செய்ய போறேங்க, அற்புதத்தை செய்ய போகிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அதான் 18வது வார்த்தை, கடந்ததை மறந்து விடுங்கள். கடந்து போச்சு, 2024 கடந்து போச்சு. இப்ப நம்ம புத்தாண்டுக்குள்ள இருக்கிறோமா? ஏன் நீ மறுபடியும் 2024க்குள்ள போற? வந்துட்டோம் உள்ள, நியூ இயர், சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மறுபடியும் நினைக்கிற? மறந்து விடு, உனக்கு நான் அற்புதத்தை முன் வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் நமக்கு அற்புதத்தை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு தெருக்களில் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நாயை பார்த்திருக்கிறீங்களா? நாய்க்குட்டிகளை பார்த்திருக்கீங்க, நாய் பார்த்திருப்பீங்க. அது நிறைய சாப்பிட்டுச்சுன்னா என்ன செய்யும்? ஒரு ஓரமா போயிட்டு என்ன செய்யாத, கக்கி விடும். கக்கி விட்டோன்னா பேக் அப்படின்னு வெளியே கொட்டும். கொட்ட உடனே மறுபடியும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை சாப்பிடும். ஒருவேளை நீங்க அப்படி பேக் அப்படி எடுத்துட்டு மறுபடியும் நீங்க அதை சாப்பிடுவீங்களா? உங்களை கேட்கறேன், சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். கடந்ததை மறுபடியும் நம்ம அப்படிதான் கொண்டு வரோம். நம்முடைய மனதிற்குள்ளாக, நம்முடைய வாழ்விற்குள்ளாக கடந்ததை மறுபடியும் உள்ள கொண்டு வரோம். எவ்வளவு ஒரு அசிங்கமான செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கடந்ததை மறப்போம். இது நமக்கு புத்தாண்டு. இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் நமக்கு புதிய நாளை, புதிய வாழ்வை தந்திருக்கிறார், வருடத்தை தந்திருக்கிறார். ஏன் நேத்து படிச்ச நியூஸ் பேப்பரை நம்ம தூக்கி எறிவது இல்லையா? போன மாதத்திலிருந்து கால்நடை நம்ம அதை கிழிச்சு போடுறோமா இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி தானே போடுறோம். வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. அதை நாம் பயனுள்ளதாக நாம் பயன்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, அன்னை மரியாள் நம் அனைவரின் தாய், இறைவனின் தாய் என்று சொல்லக்கூடிய பெருவிழாவுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம் பக்கத்தில் அமர வேண்டும் என்று சொன்னால் இந்த பெருவிழாவினுடைய அர்த்தம் என்னதான் அப்படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, திரு அவையில 19 நாட்கள் மாதாவுக்குன்னு கொண்டாடுறாங்க. ஆனா 2 நாட்கள் அன்னை மரியாளுக்கு மே மாதம் வணக்க மாதமாக, அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் மாதமாக நாம் கொண்டாடுறோம். ஒரு தப்பறை கொள்கை கொண்ட ஒரு குழுவினர் இருந்தார்கள். நெஸ்டோரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன செய்தார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனித தன்மை என்று தனியாக உண்டு, தெய்வத்தன்மை தனியாக உண்டு என்று சொல்லி அவர் தப்பான ஒரு கொள்கையை அவர் அறிவித்தார். பிறகு அன்னை மரியாள் இயேசுவினுடைய தாய் மட்டும்தான், ஆண்டவருடைய தாய் இல்லை என்று சொல்லி அவர்கள் பிரகடனம் பண்ணார்கள். இதை கண்டனம் செய்வதற்காக 431ஆம் ஆண்டு எபேசு என்று சொல்லக்கூடிய சங்கத்திலே இவங்கெல்லாம் கூட்டினாங்க. கூட்டு அறிக்கையிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் இரண்டர கலந்திருக்கிறது என்று அறிவித்தார்கள். அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, கடவுளின் தாய் என்று அறிவித்தார்கள். மதர் மேரி இஸ் நாட் ஒன்லி த மதர் ஆஃப் ஜீசஸ் பட் ஆல்சோ தி மதர் ஆஃப் காட். மதர் மேரி இஸ் நாட் ஒன்லி கிறிஸ்டோடோகோஸ் பட் ஆல்சோ தேயோடோகோஸ் என்று சொன்னார்கள். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மட்டுமல்ல, அவர் கடவுளின் தாய் என்று அறிக்கையிட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த தாய் தாங்க இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வார்த்தையில நடந்த இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டிருந்தார். பாருங்களேன், என்னங்க நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஆனால் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது. ஆனால் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி கொண்டிருந்தார். இப்ப ஆனாலுடைய அர்த்தம் என்னங்க? ஆனால் என்று சொன்னால் நம்ம பார்ப்போம், ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்களை சந்திப்பீங்க இல்லையா? என்னம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கான் ஆனா அப்படின்னு சொல்லும். மறுவேளை இன்னொருத்தரோட நீங்க பார்க்கணும்னு வச்சுங்களேன், பரவாயில்ல நல்லா இருக்கான், எங்க பையன் நல்லா இருக்கான், என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அப்படின்னு இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த ஆனாலுடைய அர்த்தம் நமக்குள்ள ஒரு விதமான ஐயப்பாடு இருக்கிறது,
சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது என்ன ஆகும்? சோதனையும் சஞ்சலமும் தடுமாற்றமும் வலியும் வேதனையும் தான் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த அன்னை மரியாள் எதற்காக ஆனால் என்று சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவர் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். ஆண்டவர் அவர் பக்கமா இருந்தார். அதனாலதான் அவங்க தைரியமா நின்னாங்க. ஆனால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் பதில் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய இதயத்தில் வைத்திருந்தார், பதுக்கி வைத்திருந்தார் ஆண்டவருடைய வார்த்தையை. பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய மேன்மையை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், இவர் நம் கூடவே இருக்கிறார் என்று நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய் மட்டுமல்ல, நம் அனைவரின் தாய். கொஞ்சம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க தட்டும் பொழுதுதான் அன்னை மரியாள் கொஞ்சம் கண்ணை திறப்பாங்க. கொஞ்சம் உற்சாகமா கை தட்டுங்க. அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாக இருக்கிறாள். மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்தில் பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒன்னோ வேறேதான். பழமாயிருப்பதால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் கொய்யா கசக்குமா. நல்ல வயிற்றுல பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா. அவதான் கோயில், அவதான் உலகம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாளையும் நாம் பிரிக்க முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய அன்பில் இருந்தும், அவருடைய பாதுகாப்பில் இருந்தும், அவருடைய அரவணைப்பில் இருந்தும், அவருடைய பரிந்துரையில் இருந்தும் இயேசுவையும் அன்னை மரியாளையும் நம்முடைய வாழ்விலிருந்து பிரிக்கவே முடியாது. அது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. யார் வந்தாலும் பைபிள் தூக்கிட்டு பிரைஸ் லாட்மா அப்படின்னு வந்தாலும் நடக்காது. ஏனென்றால் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பிரிவினர் சபை வராங்க, அம்மா தோசரம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா பிரைஸ் லாட் இங்க வந்திருக்கம்மா அப்படின்பாங்க. அப்படி வந்தாலும் அவர்களுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. பிரியமானவர்களே, இவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர். அன்னை மரியாளுடைய இந்த திருவிழாவை 1974ஆம் ஆண்டு 6ஆம் சின்னப்பர் அதை கொண்டாடி வைத்தார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய செயல் ஒன்று உண்டு. அது என்ன நிகழ்வு என்றால், இன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உலக அமைதியர் தினம் என்று சொல்லுகிறார்கள். உலக அமைதி தினம் என்று கூறப்படுகிறது. இடையர்கள் லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 19வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 14வது வார்த்தையை பார்க்கிறோம். இடையர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அது என்ன தெரியுங்களா? உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக என்று வானதூதர்கள் அவரிடத்துல சொல்லிட்டு போனாங்க. அவங்க அதெல்லாம் கேட்டாங்க. அவர்களுக்கு அமைதி கொடுக்கப்பட்டது. இந்த இடையர்களுக்கு தான் முதல் செய்தி கொடுக்கப்பட்டதுங்க. இந்த இடையர்கள் ரொம்ப சுத்தமா இருக்க மாட்டாங்க. அப்படியே போவாங்க, அப்படியே வருவாங்க, அப்படியே படுத்து தூங்குவாங்க. எங்க ஆடுகள் மேய்கிறதோ அந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க. இந்த இடையர்கள் யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கு வந்து செய்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அன்னை மரியாள் என்ன செய்யறாங்க? அவங்களை கூப்பிட்டு அப்படியா சரி என்று அவங்க கேட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் இடையர்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பேச மாட்டாங்க. ஆனா அன்னை மரியாள் யோசேப்பு அவர்கள் சொன்னாங்க. அவர் வந்து சொன்னதை அன்னை மரியாளும் யோசேப்பும் கேட்டார்கள். அவருடைய வாழ்விலே அமைதி உண்டானது. 1963ஆம் ஆண்டு 23ஆம் அருளப்பர் தன்னுடைய சுற்றுமடலிலே உலக அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். 1965ஆம் ஆண்டு 6ஆம் சின்னப்பர் இன்றைக்குள்ள அந்த தினத்தை ஜனவரி 1ஆம் தேதியை உலக அமைதி தினமாக அவர் பிரகடனம் செய்தார். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை அப்படியே மனதில் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, புத்தாண்டு. புத்தாண்டு என்றால் அதனுடைய விளக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டோம். 2வது, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம்.
3 உலக அமைதி தினம். எப்பொழுது இதை பற்றி நாம் உணர்ந்து கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வேற யாரும் நமக்கு நடுவில் வராங்க, வந்து நம்ம குழப்ப பார்க்கறாங்க, நாம குழம்ப மாட்டோம். ரொம்பவும் சோதனையில் இருக்க மாட்டோம், வேதனையில் இருக்க மாட்டோம். சமாதானத்தோட சந்தோஷத்தோட நாம் நிறைவா இருப்போம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருந்தாரோ, எவ்வளவு கசப்பான அனுபவங்கள், எவ்வளவு வியாகுலங்களை அன்னை மரியாள் சந்தித்தாள். அதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை எல்லாத்தையும் களைந்தாங்க. அதே போல ஆண்டவர் நம் பக்கத்தில் அமர வேண்டும், ஆண்டவர் நம் பக்கமாக இருக்க வேண்டும், நம் சார்பாகவே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த அன்னை மரியாள் நம்முடைய வாழ்விலே இருப்பார். திருப்பாடல் 37:5 நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவரிடம் உன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க, உன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் வாழ்வில் செயலாற்றுவார். பிரியமானவர்களே, இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் என் பக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த புத்தாண்டு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெருவிழாவுடைய விளக்கத்தையும் உலக அமைதி தினத்தினுடைய விளக்கத்தையும் நான் என்னுடைய உள்ளத்திலே இருத்தி தொடர்ந்து நான் கடந்ததை நினைக்க மாட்டேன், இனிமேல் நடக்கக்கூடியதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.